குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 16/11/2024 காருண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 680க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 நாளாக வீடியோ போடலை. அதுக்கு முந்தைய நாள் வீடியோ போட்டிருந்தேன். வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரெகுலராக அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நாள் போடலை அப்படின்னாலும் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வரும். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல, பட் ஆனால் அதே சார்ட்டில் இருந்து தான் நம்பர்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 13ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோன்னா 12ஆம் தேதி ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. 427 427 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. அது கொடுத்துருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 427 பாஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 838 8 டபுள்ஸ். இப்போ 12ஆம் தேதி பார்த்தோம்னா 12ஆம் தேதி வீடியோவில் 88 கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 837 அப்படின்னு இருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 838. 13ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 837 இருக்கு. 838ங்கிறது ரிசல்ட். அடுத்து இந்த மந்த்து எல்லாமே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 427, அடுத்து 837 வந்திருக்கணும். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 838. அடுத்த நாள் முதல் நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 247 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த 7க்கு பதிலாக 8 248. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 422 அப்படின்னு அன்னைக்கு கொடுத்தேன். 422. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 422 425. இப்போ நேற்றைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 425 425 அப்படிங்கிறது ரிசல்ட். இப்போ கண்டினியூவாக இதே சார்ட்டில் தான் ரிசல்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி பாஸ் ஆகுது, இல்லை அதுக்கு முந்தைய நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகுது. இதே சார்ட்டு தான் இன்னைக்கும் கொடுத்துருங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வருது அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. நண்பர் ஒருத்தர் 14ஆம் தேதி வின் பண்ணதா மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவருக்கு நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அவர் கரெக்டாக வாட்ச் பண்ணுறாரு, வின்னிங் எடுக்கிறாரு. நீங்களும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க, வின்னிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே சார்ட்டு தான் 427 2 நாள் விட்டு 425. இடையில பார்த்தீங்கன்னா 837 இருக்கு. ஆனால் ரிசல்ட் 838. இங்கே 422 இருக்கு, 425 இருக்கு. 425 பாஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 42 அல்லது 24 4-2 2-4 4-2 அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு. 42 42 48 38 இங்கே 38 இங்கே 48 25 27. அது மாதிரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகுது. இப்போ நேற்றைய ரிசல்ட் 425, அதுக்கு முதல் நாள் 248. இப்போ எகைன் இதே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும். 4 நாள் ரிசல்ட் இருக்கு.
இந்த 4 நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ரிசல்ட் பாஸ் ஆகும். இப்போ 42 42 42 அல்லது 24ன்னு 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. இப்போ எகைன் 88 83 82 8 பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்ஸ் இருக்கலாம். நேற்று ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 406, அதில் 4 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கும் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 6 8 0 அப்படிங்கிறதுல எனி ஒன் நம்பர்ஸ் இருக்கலாம். சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 8 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 0 வர சான்ஸ் இருக்கும். 3 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு நம்பரை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். 6 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வரலாம், இல்லை 8 இல்லை 0. இப்போ ஆல்ரெடி 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகி இருக்கிறதுனால கண்டிப்பாக 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சிங்கிள் நம்பர் 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே வர்றதுனால 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 6 வரல, 5 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 7 வந்திருக்கு, 8 வந்திருக்கு, 2 3 வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 வரல. 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சார்ட்டில் உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள். பார்த்து அந்த மாதிரி நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ்ஸிங். இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த சார்ட்டில் அதாவது 3 நம்பர்ஸ் பாருங்கள், இல்லை அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸாவது ட்ரை பண்ணலாம். இப்போ 6 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 6 பேஸ் பண்ணி பார்த்தோன்னா 6 2 5 6 2 2 அப்படின்ட்டு இருக்கு. 6 பேஸ் பண்ணி பார்த்தோன்னா 6 2 2, இல்லை 6 2 5, இல்லை அப்படின்னா 6 பேஸ் பண்ணி 7 6 2 7 6 7 2, அது மாதிரி வரலாம். 6 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 9 6 0 6 3. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 3 9, இல்லை 3 6 9 3 9 6 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 3 9 6, இங்கேயும் 3 9 6, இங்கே பார்த்தோன்னா 3 9 8 3 9 8. இப்போ 6 வரும்னு நினச்சா 6 இருக்க பிளேஸை பேஸ் பண்ணி நியரஸ்டாக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ஸ் பார்க்கலாம். ஒரு சில நாள் அந்த நம்பர் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ 4 to 5 4 to 7 அப்படியே இருக்கு. ஆனால் 2 4 8 அப்படிங்கிறதுல 2 4 2 இருக்கு, 2 4 2 2 4 7 இருக்கு. ஆனால் 2 4 8 இல்லை, 2 4 8 அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு. இப்போ 8 இருக்கும்னு நினச்சிங்கன்னா 8 பேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 8 3 8ங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 8 3 7 அல்லது 8 3 5. 8 3 5னா 8 3 7 8 3 5. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8 3 3 8 3 1. இங்கேயும் 8 3 இருக்கு, 8 3 5 8 3 2. இதில் பார்த்தீங்கன்னா 8 9 3. இப்போ இந்த மந்தில் பார்த்தோம்னா 089 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இப்போ 89 வரும் அப்படின்னா 2 8 9 3 8 9, அது மாதிரி நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா அதே நம்பர் தான் இருக்குது, 8 3 9 அப்படின்னு. 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 0 பேஸ் பண்ணி பாருங்கள். இந்த சைடு 0 இல்லை. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 0 நியர் 6 இருக்குது, 5 இருக்குது, 50 60. இங்கே பார்த்தோன்னா 90 70 30 அல்லது 0 3. இப்போ அந்த பிளேஸை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர்ஸ் இருக்குது. 6 அல்லது 8 அல்லது 0, அதை பேஸ் பண்ணி சார்ட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் வரும். 3 நம்பர்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா நியரஸ்ட் நம்பரை ஆல்போர்டில் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும். ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே வர்றதுனால ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே பாருங்கள். 1 or 2 days வந்து மிஸ் ஆகலாம், பட் ஆனால் கண்டினியூவாக ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ 6 வந்துச்சுன்னா 69 63 60
8 வந்துச்சுன்னா 82 அல்லது 87. இங்கே எகைன் 6 62 அல்லது 67. 0 வந்துச்சுன்னா 70 60 இல்லை 90 50. 8 8 3 8 பாஸ் ஆயிருக்கு. எகைன் 8 3 பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 8 3 7 8 3 5 8 3 3 8 3 9. இப்போ ஏபியில் 8 3 அப்படிங்கிறது எகைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்தது ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா 4 2 5 ரிசல்ட்டு. 4 வந்தால் 7 அல்லது 8 இல்லை 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 2 வந்ததுனால 7 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 5 வந்ததுனால 9 அல்லது 0 வர்றதுக்கான சான்சஸ். இது வந்து பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 8 3 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இதில் ஏறி 1 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் நல்லா பாருங்கள். இந்த சார்ட்டில் தான் கண்டினியூவாக ரிசல்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள். பிளேஸை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் வரும். ஒரு நம்பர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 88 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து டபுள்ஸ் வரும். 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும்னு நினச்சிங்கன்னா 22 77 33 அப்படிங்கிறது டபுள்ஸ் இருக்கு. அது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.